பரிதாபமான ஏழை யார் என்று தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அத்தத்ரூன மல் முஃப்லிஸ்? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மத்தாஅ. இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, யாரிடம் பணம் காசுகள் பொருட்கள் எதுவும் இல்லையோ அவர் தானே என்று சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யஅதி யௌமல் கியாமதி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின் வயஅதி قد شتم هذا وقذف هذا واكل مال هذا وسفك دم هذا وضرب هذا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பரிதாபமான ஏழை யார் என்று சொன்னால், மறுமை நாளில் ஒருவர் தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகிய அனைத்தையும் சரியாக நிறைவேற்றியவராக வருவார். ஆனால் அவர் இன்னாரை திட்டி இருப்பார், இன்னார் மீது அவதூறு சுமத்தி இருப்பார், இன்னாருடைய பொருட்களை அபகரித்திருப்பார், இன்னாரின் உரிமையை பறித்திருப்பார், இன்னாரை அடித்திருப்பார். எனவே இவருடைய நன்மைகளை பிடுங்கி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது இவருடைய நன்மைகள் அல்லாஹ் வாங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இவருடைய நன்மைகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவான். இவர் தொழுத தொழுகைகள், இவர் வைத்த நோன்புகள், இவர் கொடுத்த ஜகாத், எல்லா நன்மைகள் எடுத்து யாரை இவர் தொந்தரவு பண்ணாரோ பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவான். கடைசியாக இறுதியாக இவருடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து போகும் பொழுது பாதிக்கப்பட்டவருடைய தீமைகளை, பாவங்களை எடுத்து அல்லாஹ் இவரின் மீது சுமத்தி நரகத்தில் அல்லாஹ் வீசி விடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், இவன் தான் என்னுடைய உம்மத்தில் மிக மோசமான பரிதாபமான ஏழை முஃப்லிஸ் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நல்லா தொழுகிறோங்க, 5 நேரம் தொழுதுக்கிறோம், நோன்பு வச்சிடறோம், ஜகாத் கொடுத்துறோம், எல்லா அமலும் செய்து விடுகிறோம், தானம் தர்மங்கள் வாரி வழங்கி விடுகிறோம். ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம இருக்கிறோமா? மற்றவங்களை நம்ம திட்டாமல் இருக்கிறோமா? அவதூறு பரப்பாமல் இருக்கிறோமா? மக்களை திட்டாமல் நம்மளால் இருக்க முடிகிறதா? இப்போ எவ்வளோ தொழுகை தொழுது விட்டு யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொன்னால் நம்முடைய எல்லா அமலையும் கொண்டு போய் நாளை மறுமையில் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய பாவத்தை நம் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக நல்லவர்களாக வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் தருவானாக. ஆமீன்.